பிள்ளைகளின் கல்வி சிறக்க வேண்டுமா? புத்தகங்களை இந்த பெருமாள் பாதத்தில் வையுங்கள். திருச்சி அருகில் தொட்டியத்தில் உள்ள பூமி தேவி ஸ்ரீதேவி சமேத வேத நாராயண பெருமாள் திருத்தலம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் வேதநாராயண பெருமாளும் வேதநாயகி தாயாரும் உலக மக்கள் அனைவருக்கும் ஞானத்தை அருள்கின்றனர். இக்கோவில் காவேரி ஆற்றின் வடகரையில் உள்ளது. உள்ளே நுழைந்ததும் கம்பத்தடி ஆஞ்சநேயரும் மற்றும் கருடாழ்வாரையும் வழிபட்டு உள்ளே சென்றால் பெருமாளை காணலாம். சிவபெருமானுக்கு விசேஷமான வில்வ மரத்தின் அடியில் பெருமாள் பாதங்கள் அமைந்துள்ளன. அருகில் உள்ள தனிச்சன்னதியில் ஆண்டாள் அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் ஆதிசேஷன் மீது 4 வேதங்கள் ஆகிய ருக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களை தலையணையாக கொண்ட பெருமாள் தனது கழுத்தில் உள்ள பிரம்மாவிற்கு வேத வழிகாட்டுதலையும் அறிவுரைகளையும் வழங்குகிறான் என்பது ஒரு நம்பிக்கையாகும். ஸ்ரீதேவியும் பூதேவியும் பெருமாள் பாதங்களுக்கு அருகில் உள்ளனர். கீழே பிரகலாநாதன் 3 வயது குழந்தையாக காட்சி தருகிறார். ஆதிரங்கம் அல்லது முதல் அரங்கம் என்று போற்றப்படும் இந்த கோவில் பிரம்மா, பிரகலாதன், சுக்ரீவன், அனுமன், கருடன், அரையர், சோழர்கள் போன்றோர் வழிபட்டு தெய்வீக அங்கீகாரம் பெற்ற தலமாகும். இங்கு 27 அகல் தீபங்கள் ஏற்றி இறைவன் திருவடியில் நம் ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்து வழிபட திருமணம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் தேர் திருவிழா நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. இத்தலத்தில் 5 நெய் தீபங்கள் ஏற்றி வெண் தாமரை மலர்களால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்தால் கல்வியில் முன்னேற்றம், தொழில் மற்றும் வேலையில் செழிப்பும் கிட்டும் என்பது நம்பிக்கையாகும். கோவில் வரலாறு: பேரரசர் மகாபலி சக்கரவர்த்தி போருக்காக மைசூரை நோக்கி படையெடுத்த போது வழியில் ஒரு மணற்குன்றின் மேல் ஓய்வெடுத்தார். அப்போது பெருமாள் அவர் கனவில் தோன்றி அந்த இடத்தில் பூமிக்கடியில் ஒரு சிலை இருப்பதாகவும் அதை தோண்டி எடுத்து கோவில் கட்டுமாறும் கட்டளையிட்டார். அவர் போரில் வெற்றி பெறுவார் என ஆசீர்வதித்தார். அப்படியே அரசனும் சிலையை எடுத்து கோவில் கட்டி அங்கே ஒரு கிராமத்தை நிறுவி அதற்கு திருநாராயணபுரம் என்று பெயரிட்டார். மைசூர் போரில் வெற்றி அடைந்ததும் ஏராளமான நிலங்களை இந்த கோவிலுக்கு அளித்தார். பிரகலாதனுக்காக விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். பிரகலாதன் பெருமாளை சாந்தமாக எழுந்தருள வேண்ட அவரை திருநாராயணபுரத்துக்கு வரும்படி கூற பிரகலாதனும் சென்றார். அவர் கூறியபடி சாந்த மூர்த்தியாக இங்கு காட்சியளித்தார். பிரம்மாவின் கர்வத்தை ஒடுக்குவதற்காக வேத நாராயணன் தோன்றினார். முன்காலத்தில் இது சதுரவேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. பெருமாள் வேத நாராயண தோன்றி பிரம்மாவிற்கு வேத ஞானங்களை வழங்கினார். இங்கு வழிபட்டால் கல்வி அறிவு செழிக்கும் என்பது நம்பிக்கை. பிள்ளை திருநாரையூர் அபிமான சேத்திரம்: திருநாரையூர் அரையர் என்பவர் இந்த பெருமானை வழிபட மோட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தன் மனைவி மற்றும் 6 குழந்தைகளுடன் இங்கு தங்கியிருந்தார். ஒரு நாள் இரவு கோவிலின் மேற்கூரை பேரீச்ச மர ஓலைகள் தீப்பிடித்தது. அதிர்ச்சி அடைந்த அரையர் தீயில் இருந்து இறைவனை காக்க 6 குழந்தைகளையும் அவரை நோக்கி எறிந்தார். துரதிருஷ்டவசமாக தீ எரிந்தது. பிறகு தனக்கு பிரியமான இறைவனை தீ தொடக்கூடாது என்பதற்காக இறைவனை கட்டிப்பிடித்து கொண்டார். அவரது பக்தியால் மகிழ்ந்த இறைவன் அவர் முழு குடும்பத்திற்கும் மோட்சம் அளித்தார். இதனால் இத்தலம் பிள்ளை திருநாரையூரின் அபிமான சேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. கோவிலின் சிறப்பு: இக்கோவிலுக்கு வந்து மனமாற பிரார்த்தனை செய்து தங்கள் புத்தகங்களை வேத நாராயண பெருமாள் பாதங்களில் சமர்ப்பிக்கும் மாணவர்கள், குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. இத்தலம் திருச்சியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொட்டியத்தில் அமைந்துள்ளது. குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டிற்கும் திருமண தடை நீங்கவும் நல்ல ஞானமும் பெற வேத நாராயண பெருமாளை அவசியம் தரிசிக்க வேண்டும். இக்கோவிலின் அமைவிடம்: திருச்சியிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தொட்டியம். பேருந்து நிலையத்திலிருந்து காட்டுப்புத்தூர் செல்லும் வழியில் அரசலூர் ஆர்ச் வழியாக 4 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது.
இந்த பதிவின் மூலம் உங்கள் குழந்தைகளின் மந்த நிலை நீங்கி கல்வியில் முதன்மை மாணவர்களாக திகழ்வதற்கான ஆன்மீக வழிகாட்டுதலையும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் விருத்திக்கான எளிய வழிபாட்டு ரகசியங்களையும் நீங்கள் அடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.